அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நாம் திருச்சபைக்காக ஜெபிக்க ஆண்டவர் நம்மை கூட்டி வந்திருக்கிறார். திருநெல்வேலி திருமண்டலத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபை அதை முன்வைத்து நாம் பல காரியங்களுக்கு ஜெபித்திருக்கிறோம். இன்றைக்கோடு அது முடிந்து விடுவதல்ல, தொடர்ந்து நாம் திருச்சபைக்காக கருத்தாக ஜெபம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். என்றால் திருச்சபை மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒன்று அல்ல. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் உண்டாக்கப்பட்டது என்பதாக வேதம் சொல்லுகிறது. பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் சபை உருவாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் அது வழிநடத்தப்படுகிறபடினால்தான் இன்றைக்கு உலகமெங்கும் திருச்சபைகள் வளர்ந்து பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே திருச்சபை தேவனுடைய பார்வையிலே மிக முக்கியமானது. ஆண்டவர் திரும்ப வரும்பொழுதும் தன்னுடைய திருச்சபைக்காக மணவாட்டியாகிய திருச்சபையை சேர்த்துக் கொள்ளுகிற மணவாளனாக அவர் வருகிறார். ஆகவேதான் திருச்சபை மிக முக்கியமானது. அந்த திருச்சபையின் மீது கவனம் செலுத்தி நாம் ஜெபிக்கும் போது, செயல்படும் போது கர்த்தர் அதை விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறார். சபைக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், திருநெல்வேலி திருமண்டலம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு பல விருப்பம் இருக்கலாம், நாம் விரும்புகிறபடி அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? திருச்சபையின் தலைவராயிருக்கிற கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து அதை வைத்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 9:31 வாசிக்கும் போது, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்றது. முதலாவது காணப்பட வேண்டிய காரியம், சபைக்குள்ளே சமாதானம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் சபையின் தலைவராயிருக்கிறவர் சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவனை ஆராதிக்கத்தான் சபைக்குள்ளே நாம் வருகிறோம். சமாதானத்தின் தேவனை மகிமைப்படுத்ததான் நாம் ஆலயத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். ஆகவே சபைகள் சமாதானம் பெற்றிருந்தது என்பதாக வேதம் சொல்லுகிறார். அப்ப சமாதானம் திருச்சபைக்குள்ளே காணப்பட வேண்டும். அதற்காக முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை உடைப்பதற்கு தான் பிசாசு கிரியை செய்வான். ஆண்டவர் சபையின் மீது கவனம் செலுத்தி அவர் சபை இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால், அதற்கு மாறான காரியத்தை செய்ய பிசாசு, சபைக்கு எதிராளியாயிருக்கிற சாத்தான் போராடுவான். ஒரு சபை சமாதானமாய் இருக்கணும்னு கர்த்தர் விரும்பினால், சாத்தான் அந்த சபையின் சமாதானத்தை கெடுக்க போராடுவான். சபைக்குள்ளே பிரிவினை உண்டாக்க போராடுவான். ஒரு மனதை கெடுக்க போராடுவான். என்னால் சபையின் சத்துரு பிசாசானவன். ஆண்டவர் செய்கிற எந்த காரியத்திற்கு எதிரடையான காரியத்தை செய்கிறவன். சமாதானத்தை யார் கெடுத்தாலும் அவர்கள் சாத்தானுடைய ஆயுதமாய் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். சபை என்றால் அதற்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும் என்பதாக வேதம் சொல்லி இருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். எருசலேமிலே முதலாவது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது திரளான புருஷர்கள், ஸ்திரீகள் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ பல ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். எருசலேமில் சபை வேகமாய் வளர்ந்து பெருகிவிட்டது. ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஆதி திருச்சபை குறித்து கொடுத்த சாட்சி. ஒரே இருதயம் ஒரே மனம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. ஒரு சபை என்றால் ஒரு குடும்பம். அங்க எல்லாருக்குள்ள ஒரு மனம் காணப்பட வேண்டும், ஒரே இருதயம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமாதானமும் மகிழ்ச்சியும் கபடற்ற உள்ளத்தோடு பழகுகிற ஒரு அன்பும் ஒரு சபைக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இதை பிடிக்காத சாத்தான் சபைக்குள்ளே சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். ஆதி திருச்சபையிலே ஒரு பிரச்சனை வந்தது. சபை வளரும் போது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஒரு மனதை பாதிக்கிற ஒரு பிரச்சனை சபைக்குள்ளே வருகிறது.
அங்கே சமாதானத்தை பாதிக்கிற ஒரு பிரச்சனை வருகிறாரு பாருங்க. அந்த நாட்களில் சீஷர்கள் பெருகின போது, சீஷர்கள் பெருகினாங்க. இப்ப விசுவாசிகள் சீஷரா மாறி எல்லாருக்கும் ஒரு பெருக்கம் காணப்படுகிறது. கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அன்றைக்கே பாருங்க ஒரு ஜாதி பிரச்சனை வந்திருக்கு. நாங்கள் கிரேக்கர்கள், எபிரேயர்கள், இவங்க எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. அப்படி ஒரு மனதை பாதிக்கிற ஒரு பிரச்சனை. இந்த குரூப் எங்க குரூப்பை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க விதவைகள் பாதிக்கப்படுறாங்க என்பதான ஒரு பிரச்சனை வருகிறது. சாத்தான் ஒரு பிரச்சனை எழுப்புகிறான். ஒரு மனதை கெடுக்கிற பிரச்சனை, சமாதானத்தை கெடுக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்துட்டா மன மகிழ்ச்சி போய்விடும், இந்த சந்தோஷம் போய்விடும். அதனால சாத்தான் ஒரு மனதை கெடுக்கும்படியான ஒரு பிரச்சனை எழுப்புகிறான். என்ன குடும்பமா இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, ஒரு மனதை கெடுக்கும்படி, பிரிவினை உண்டாக்கும்படி ஒரு பிரச்சனையை யாரு எழுப்பினாலும் அவர்கள் பிசாசனுடைய ஆயுதம், சாத்தானுடைய கையில் இருக்கிற ஆயுதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பலவீனப்பட்ட பிசாசு அதற்காய் பயன்படுத்துகிறான். பண ஆசை உள்ளவர்கள், பதவி ஆசை உள்ளவர்களை சாத்தான் பயன்படுத்தி சபைகளை துண்டாடுகிறான், சமாதானத்தை கெடுக்கிறான். இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். என்னால் சபை தேவனுடைய திருச்சபை, அது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம். அதனால பிசாசனுடைய இந்த போராட்டத்தை விளங்கி கொண்டு சபைக்குள்ளே சமாதானம் காணப்பட நம்ம கருத்தாக ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 9:31 மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு. யாரை குறித்த பயம் இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு வேதனையான காரியம், நம்முடைய திருமண்டலத்துல நிறைய சபைகள்ல செக்ரட்டரிய பார்த்து குருமார் பயப்பட வேண்டியது இருக்கு. இது பெருமைக்குரிய காரியம் அல்ல, வேதனைப்பட வேண்டிய காரியம். ஒரு சபை செயலர்னா இப்படி பண்ணாட்டா கேள்வி கேட்டுறோம்ல, அது பெருமையா பேசுவாங்க. என்ன கண்டா அவர் பயப்படுவார்ல. யாரு? நம்ம என்ன பிசினஸ் நடத்துறோம் சர்ச்சில்? உங்க வீட்டு சொத்தா? உங்க வீட்டு வேலைக்காரனா? ஒரு குருவானவர் என்பவர் மெய்ப்பன். வேதம் சொல்லுகிறது மெய்ப்பன். நீ செக்ரட்டரியா இருந்தாலும், ட்ரெஷரரா இருந்தாலும், நீ லே செயலரா இருந்தாலும், பெரிய கமிட்டி மெம்பரா இருந்தாலும், நீ மம்பட்டியா இருந்தாலும், நீ ஆடு. ஒரு மேய்ப்பனை எப்படி ஒரு ஆடு மேற்கொள்ள முடியும்? வேதத்திற்கு மாறாக திருமண்டலத்திலே நடக்கிறபடினால் தான் தேவன் கிரியை செய்ய முடியவில்லை. ஒரு மேய்ப்பன், ஒரு குருவானவர் என்றால் அவர் மேய்ப்பன். மற்ற எல்லாருமே ஆடுகள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆடு எப்படி மேய்ப்பனை மேற்கொள்ள முடியும், அதிகாரம் செலுத்த முடியும்? இந்த அறிவு கூட இன்றைக்கு திருச்சபையில இல்லை. காரணம், வேதம் தெரியவில்லை. சங்கீதம் ஒண்ணுதான் தெரியுது. ஒரு குருவானவர் என்றால் ஒரு மெய்ப்பன். மெய்ப்பன் மீது ஒரு ஆடு எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்? நான் சொல்றபடி தானே கேட்கணும். எப்படி ஒரு ஆடு சொல்ல முடியும்? மெய்ப்பனுக்கு துணையாய் நின்று சபையை கட்டுவதற்கு, சபையை பெருகுவதற்கு, ஊழியத்திற்கு உதவி செய்வதற்கு தான் சபை கமிட்டி, அதிகாரம் செலுத்துவதற்கு அல்ல. இந்த அறிவு கூட நிறைய பேருக்கு தெரியவில்லை. ஏன் சபைக்குள்ள அப்படி நடக்குதுன்னா, கர்த்தரை குறித்த பயம் இல்ல. ஏதோ பேங்க் நடத்துற மாதிரி, ஸ்கூல் நடத்துற மாதிரி, உங்க குடும்ப சொத்தை நடத்துற மாதிரி, மேனேஜர் வச்சிருக்க மாதிரி அவங்க ஆலயத்தில் அப்படி அதிகாரம் செலுத்துவாங்க. அங்க இயேசு இருக்கிறாரு, அவர் தான் இந்த திருச்சபையின் தலைவர், இது ஆண்டவரை ஆராதிக்கிற இடம், இயேசு இங்க பிரசன்னமாய் இருக்கிறார். இந்த உணர்வே இல்லாமல் ஆலயத்துக்கு வர்ற கிறிஸ்தவங்க நிறைய பேர். நம்ம ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம்? காணிக்க போடுறதுக்கா? கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை தரிசிக்க, ஆண்டவரை பார்க்க, அவர் எங்கூட பேசணும், இந்த ஆராதனையில கர்த்தரை சந்திக்கணும், அந்த உணர்வோடு நாம் ஆராதனைக்கு வருகிறோமா? யோசிச்சு பாருங்க. அந்த பயம் நமக்கு இருக்கிறா? ஆலயத்திற்குள்ளே கால் வைக்கும் போது கர்த்தரை குறித்த நடுக்கம் நமக்கு இருக்கிறதா? தேவாலயத்திலும் பெரியவர் இருக்கிறாரு, நான் அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறேனே, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்கிற கர்த்தரை குறித்த பயத்தோடு ஆலயத்திற்குள்ளே கால் வைக்கிறோமா? பயம் இல்லை. ஆனா இனி பயத்தை கர்த்தர் உண்டாக்குவார். எனக்கு ரொம்ப துக்கம். சிலரெல்லாம் டயசிஸ் நடக்கிற கேள்விப்பட்டு, யாரோ அவனை தலைவனை வச்சிருக்க பிறகு தண்ணி அடிக்கிற ஆளு, அவன் வீட்டு வாசல போய் குருமார் நிக்கிறான் கையை கட்டிக்கிட்டு. அதை கேள்விப்பட்ட மனசே சரியில்லை. எப்படி? எது என்ன திருச்சபை? பைபிளுக்கு மாறாலாம் எல்லாம் நடக்குது. எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பா? எப்படி ஒரு குடிகாரனுக்கு முன்னால போய் ஒரு குருவானவர் நிக்க முடியும்? அவன் ஒரு துன்மார்க்கன், குடிகாரன்.
கமிட்டி மெம்பரா இருக்கட்டும், மம்பட்டியா இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவன் ஒரு மேய்ப்பன் எப்படி அவனுக்கு முன்னால போய் நிற்க முடியும்? நம்முடைய திருச்சபை சிஸ்டமே சரியில்லை, வேதத்தின்படி இல்ல. மாறணும். அனனியாவின் சப்பிராலும் சொத்தை வித்து கொண்டு வந்தாங்க. பேதுரு கேட்கிறார், இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா? பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லுவதற்கு பயம் இல்லாமல் போனதென்ன? விழுந்து செத்தவர்கள். சிலர் சாகட்டும், அப்படியாவது சபைக்குள்ளே பயம் வரட்டும். நம்முடைய திருச்சபைக்குள்ளே கர்த்தரை குறித்த பயம் வந்தே ஆக வேண்டும். பிஷப் கிட்ட போய் நிக்கணும்னா ஒரு பயம் வரணும். அவங்ககிட்ட அன்பா பழகலாம். நம்ம குடும்ப தலைவர் தான், அதே சமயத்தில் தேவன் அவளை தலைமை பொறுப்பில் வைத்திருக்கிறார் என்ற பயம் இருக்கணும். தேவன் அவளை தலைமை பொறுப்பில் வைத்திருக்கிறார், மனுஷனால் ஏற்படுத்தப்படுவது அல்ல. கர்த்தர் இந்த திருமண்டலத்துக்கு தலைவராக தேவன் அவளை வைத்திருக்கிறார். அவரிடத்தில் பேசும்போது அன்பாய் பழகலாம், குடும்பமாய் பழகலாம். அதே சமயத்தில் இவர்கள் தேவ மனிதன் என்கிற பயம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒரு குருவானுடைய வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அவளை சந்திக்கும் போது ஒரு மேய்ப்பனுடைய வீட்டுக்குள்ளே போகிறோம் என்ற பயம் இருக்க வேண்டும். அன்பா பழகலாம், நேசிக்கலாம், தப்பே இல்லை. ஆனா கர்த்தரை குறித்த பயத்தோடு பழக வேண்டும். நீ பணம் சம்பாதிக்கணும், 1000 இடம் இருக்கிறது, போய் கட்சியில சேர்ந்து அரசியல் பண்ணு, சபைக்குள்ள வந்து அரசியல் பண்ணாத. இங்க இருக்கிற கல்லூரி, ஸ்கூல், அட்மிஷன், டீச்சர்ஸ் டிரான்ஸ்பர் என்றால் தேவ பிள்ளைகள் தரிசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இடம். நீ சம்பாதிக்கணும், நீ தனியா ஸ்கூல் ஆரம்பி, நீ தனியா காலேஜ் ஆரம்பிச்சு அங்க வச்சுக்க. எதுக்கு சபைக்குள்ள வந்து லஞ்சம் வாங்கி ஏமாற்றி உன் சுயநலத்தை பயன்படுத்துவதற்கு? இது உன் வீட்டு சொத்து கிடையாது. கர்த்தர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. அந்த பயம் இருக்கணும். எனக்கு ரொம்ப துக்கம், கல்யாணத்துல காணிக்கை எடுக்கிறாங்க பாருங்க. இது எப்படி மாத்திர யார்கிட்ட சொல்றேன்னு தெரியல. ஐயாட்ட, பிஷப் ஐயாட்ட விண்ணப்பம் வைக்கிறேன், இந்த கல்யாணத்துல காணிக்கை எடுக்கிற நிறுத்தினா நல்லது. கல்யாணத்துல தான் ஃபீஸ் வாங்குறோம்ல, எதுக்கு அந்த காணிக்கை முக்கியத்துவம்? இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. கல்யாண வீட்டுல பையன் நான் பார்த்து சிலரை பார்த்தவங்க இந்துக்கள் அப்படி தடுமாறுறத பார்த்தேன். எனக்கு ரொம்ப துக்கம். ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுவார்? நமக்கு எப்படியாவது ஒரு 5 ரூபா காணிக்கை வச்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சில்லற தேவன் அல்ல. 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு ஏங்குறோம். நம்முடைய தேவன் லட்சங்களை கோடிகளை தருகிற தேவன். அல்லேலூயா. அதை மாத்தணும் சபையில. ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு சில மெம்பர்மா இருப்பாங்க, இது எங்க பாரம்பரியம், அதுல 100 ரூபாய் காணிக்க வருது இல்ல, அவங்களுக்கு நோக்கமே அதான். ஆத்மா பத்தி எண்ணம் கிடையாது அவங்களுக்கு. நம்ம மாறணும், பாரம்பரியங்கள் மாறணும். நிறைய கர்த்தருக்கு பிரியமில்லாத பாரம்பரியங்கள் அப்புறப்படுத்திட்டு ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா.